இவ்ளோ பெரிய உண்மைய லலிதா கிட்ட சொல்லாம மறைச்சது முரளி மேல இருக்க தப்பு. முரளிய என்ன நடந்துச்சு அப்டின்ட்டு பேசவே விடாம லலிதா வந்து இப்ப தடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது வந்து இவங்க மேல இருக்க தப்பு அப்டிங்கிற மாரி நான் ஃபீல் பண்றேன். சோ லலிதா, முரளி அப்டின்னு பார்க்குறப்போ அவங்க 2 பேர்ல யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி, ஓகே, வாங்க எபிசோட் 93ல என்ன நடந்துச்சு அப்டிங்கிறத ஸ்டார்ட்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? இந்த ஸ்டெல்லா கிழவி வந்து எல்லா உண்மையும் நம்ம லலிதா கிட்ட சொன்னதுனால அவங்க வேணாம் அப்டின்னு சொல்லிட்டு போயிருவாங்க தெரியுமா லாஸ்ட் வீக். சோ அங்கிருந்து தான் வந்து கன்டின்யூ பண்றாங்க. முரளி பார்த்தீங்கன்னா செம்ம அப்செட்டா வந்து கோயில்ல உட்கார்ந்திருக்காரு. நம்ம ஸ்டெல்லா வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லி கல்யாணம் பண்றதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. எப்படியா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் தெரிய தான் போகுது. ஸோ அதனால உண்மைய சொல்லிடுறது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கர மோட்டிவேஷனலா பேசிட்டு போவாங்க. ஆனா நம்ம லலிதா எப்படி அப்படிங்கிறது நம்ம ஸ்டெல்லாக்கு தெரியாது இல்லையா? ஸோ முரளி வந்து செம்ம அப்செட் ஆகி அங்கேயே உட்கார்ந்திருக்கிறாரு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரவா அண்ட் கிம் லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்திருப்போம். எல்லா உண்மையும் நம்ம ராஜாக்கு தெரிஞ்சு கிம்ம எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் இந்த பக்கம் வந்து கிம்ம வேக வேகமா அங்கிருந்து எப்படியாவது அவர் ஊருக்கு அனுப்பிடணும்னு இவர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம நினைச்ச மாதிரி தாங்க கிம்ம வந்து அங்கிருந்து எப்படியோ வந்து எஸ்கேப் ஆக வச்சிடுறாங்க. இதுல நம்ம முரளி வேற ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ராஜா வந்து சரி பரவாயில்ல, எனக்கு புரியுது, கிம்மு வந்து தப்பிச்சிட்டான், நீயும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்த, அதனால தானே சோகமா இருக்க, இதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னுவாரு. நமக்கு தானே தெரியும் அவர் எங்க கிம்ம துரத்திட்டு இருந்தாரு, அவர் நம்ம லலிதாவெல்லாம் துரத்திட்டு இருந்தாரு. பாவம், அந்த மேட்டர் இப்போ வரைக்கும் ராஜாக்கு தெரியாது. நம்ம ராஜா பாத்தீங்கன்னா வந்து அந்த சின்ன பசங்களோட அம்மாங்கள் கிட்டலாம் வந்து நீங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணுங்க, இந்த மணல்ல இருக்கிறது சிலிக்கான் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணுது அப்படின்னு சொல்லி அவருமே சில விஷயங்கள் பண்ணுவாரு. நியூஸ் எல்லாம் கொண்டு வந்து எப்படியாவது கவர் பண்ணிடலாம்னு பார்ப்பாரு. இன்ஃபேக்ட் அந்த நியூஸ் கவர் பண்றவங்க கிட்டலாம் கூட அவர் சொல்வாரு, உங்களுக்கு இதுக்கு டெக்னிக்கலா ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்வேதாட்ட கேட்டுக்கோங்க, எதா இருந்தாலும் உங்க கையில தான் இருக்குது, பாத்துக்கோங்கன்னு சொல்றப்ப கூட அவங்க கிளியரா சொல்லுவாங்க, இல்ல சார் இது எதுவுமே எங்க கையில கிடையாது, இதை எடுத்து கம்பெனிக்கு அனுப்புறது மட்டும் தான் எங்க வேலை, அதுக்கப்புறம் எல்லா டிசிஷனும் அவங்க தான் எடுப்பாங்க அப்படிங்கறத அவங்க ரொம்ப பிராக்டிகலா கிளியரா அப்பவே சொல்லிடுவாங்க. ஸோ போராட்டம் என்னதான் பயங்கரமா போய்கிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல இது வரைக்கும் நான் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டரோட என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐராவோட வைஃப். இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்க வந்து வந்து இந்த குழம்பு ஊற்றுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, மற்றபடி அவங்க எதுவுமே பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஐரா வந்து செம்ம கன்ஃபியூஷனில் உட்காந்துருப்பாரு, எல்லா பக்கமும் போட்டு அடிக்கிறாங்களேடா, என்னடா பண்ணுறதுன்னு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி, அதாவது அவரோட ஒய்ஃப் வந்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. என்னடா பண்ண போகிறாங்க, பயங்கரமாக இறங்கி ஏதாவது சண்டை கிண்ட போட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க. உட்காந்து பேசியே எல்லா விஷயத்தையும் வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ நேராக போயிட்டு அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த லேடிஸ் கிட்டலாம் போயிட்டு அப்படி ஒரு சோகமான ஒரு மூஞ்ச ஒன்று வச்சுக்கிட்டு, என்னோட ஹஸ்பண்ட்டை வந்து நான் சண்டை போட்டு இருக்க நகை எல்லாத்தையுமே விற்று பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் குழந்தைங்க எல்லாத்தையுமே பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது, எங்களுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சும்மா அடுக்கடுக்காக வந்து அவங்க ஒரு அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு பொய்யா சொல்லுவாங்க. எதிர்பார்த்த மாதிரி அங்கே இருக்கிற அத்தனை லேடிஸுமே அதுக்கு விழுந்துருவாங்க. பாவம், இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்களே, இவங்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம போராட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் போராட்டம்லாம் வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னபடியே வந்து பசங்களை கூட்டிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இது பத்தாது நீ எக்ஸ்ட்ராவா 2 பிட்டை போட்டு இதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க சதி, அதாவது என்னோட ஹஸ்பண்டோட அருமை தியாகம் அதெல்லாம் வந்து ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் பயங்கரமா பிட்டை போட்டு போயிருவாங்க. அண்ட் நம்ம லலிதா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பயங்கர அப்செட்டா நேராக ஸ்வேதா வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஸ்வேதா என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கரெக்டாக லலிதா உள்ள போறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று சமைச்சு கொண்டு வருவாங்க. ஏதோ ஒன்றுன்னு சொல்றதோட எப்போ பாரு அந்த கொரியன் கிம்ச்சியை தான் வந்து சமைச்சிட்டு கொண்டு வருவாங்க. சந்தோஷமா சாப்பிடலான்னு கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம லலிதா பார்த்தீங்கன்னா சோகமா போயிட்டு ஒன்றும் வேணாம் அப்படின்னு போயிருவாங்க. இது ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது. ஆனால் அவங்க கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் அலோவ் பண்ணக்கூடாது, என்னை பற்றி கேட்டால் நான் இல்லை அப்படின்னு சொல்லிடுன்னு கிளியரா சொல்றாங்க. நினைச்ச மாதிரியே நம்ம முரளி வந்து அவங்களோட பேசணும் அப்படிங்கிறாரு. ஸ்வேதா வந்து முடியவே முடியாது, என்ன பிரச்சனைன்றதை ஏன்ட்ட சொல்லுன்றப்போ நான் வந்து லலிதா கிட்ட தான் பேசுவேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ இவர் பேசுறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த எபிசோட்ல தான் வந்து காட்டுவாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிடறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 94 இன்னொரு வீடியோவில் வரும், அதை மறக்காம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.